வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்ப்பது போல லாங் வீடியோக்களும் பாருங்கள். தற்போது ஜோதிடத்தில் பலவிதமான ரகசியங்கள் இருக்கின்றன. இவற்றை பலவிதமான ராசிகளாகவும் பிரித்திருக்கிறார்கள். இவற்றில் சிலவற்றை சில விதமாக பிரித்திருக்கிறார்கள். ஜோதிடம் என்பது உண்மையை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றிருப்பதாலும் இதை சொல்லலாம். பொதுவாக காதல் என்பது எல்லோருக்கும் வரலாம். அதில் கட்டுப்பாடு எதுவும் இல்லை. ஆனால் காமம் என்பது அப்படி அல்ல. காமம் சிலருக்குத்தான் வரும். சிலருக்கு காதல் மட்டும்தான் வரும், காமம் இருக்காது. அப்படி பார்க்கையில் காமம் மிகுந்த ராசிகள் எது என்பதையும் பார்க்கலாம். காமத்துடன் இருக்கும் ராசிகள் என்று சொல்லப்படுவது பொதுவாக யாரையும் குறிப்பிடுவதல்ல. பொதுவாக கடகராசியும் விருச்சிக ராசியும் மீனராசியும் காமராசிகளாக இந்த ஜோதிட கலை பிரித்திருக்கிறது. அவர்கள் உண்மையும் இருக்கிறது. மீன் என்ன செய்யும், தேள் என்ன செய்யும், கடகம் என்கின்ற நண்டு என்ன செய்யும் என்பதை போல் இது விடாப்பிடிவாக இருக்கும். கொட்டி கொட்டி தன்னை வளைத்து கொள்ளும் என்பது தேளான விருச்சிக ராசி. நண்டென்பது ஒருவரை பிடித்து விட்டால் கப்பென்று பிடித்து கொள்ளும் விடாது என்பது நண்டான கடகராசி. மீனம் என்பது சுறுசுறுப்பினால் மயக்கி இழுத்து விடும் யாரையும் என்பது ஒரு விதம். இப்படி இவர்கள் காம வயப்படுவது, காதல் வயப்படுவதும் உண்டு, காம வயப்படுவதும் உண்டு. உடல் கவர்ச்சினால் மட்டும் காம வயப்படக்கூடிய ராசிகளாக இவர்களை பிரித்திருக்கிறார்கள். இதில் வரும் நட்சத்திரங்கள் அப்படி இருக்கின்றன. ஏனென்றால் புதனுடைய நட்சத்திரம் வருகிறது. புதன் காமத்துக்கே முக்கியமானவர். புதனானவர் குரு என்ற கிரகத்தின் மனைவியுடன் கூடியதால் சந்திரன் என்பவர் குருவுடைய மனைவியை கூடியதால் புதன் பிறந்ததாக இருக்கிறது. புதன் என்பவர் குருவின் மனைவியின் மகன். சந்திரன் குருவின் மனைவியை சேர்ந்ததால் உண்டான புத்திரன் புதன் என்று சொல்வார்கள். இது புராணத்தில் இருக்கிறது. இதன்படி புதன் என்பவர் ஒரு கோளாறாக பிறந்தவர், ஒரு காம இச்சையினால் பிறந்தவர் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ சந்திரனுக்கு பிறந்த இந்த புதன் அங்கே முழுமையாக இருப்பதால் இந்த புதனுடைய நட்சத்திரம் ரேவதியும் கேட்டை நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் இந்த கடகத்திலும் விருச்சிகத்திலும் மீனத்திலும் வருவதாலோ என்னவோ தெரியவில்லை காமராசிகள் என்று பிரித்திருக்கிறார்கள். இவர்கள் காம வயப்படுவது என்றால் அது விசித்திரமாக இருக்கும். இது இப்படி அப்படி என்று சொல்ல முடியாது. மீனராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவன் குருவாக வருவதால் நல்ல கெட்டிக்காரர்கள், படித்தவர்கள், போதனை செய்பவர்கள், உபாசனை செய்பவர்கள், இப்படி குருமார்கள் போன்றிருப்பவர்கள் மீது ஆசையும் காமமும் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அழகாக இருப்பவர்கள், கவர்ச்சியாக இருப்பவர்கள், நளினமாக பேசுபவர்களை பார்த்தால் காமம் உண்டாகும். கடகராசிக்காரர்களுக்கு நீச்சமானவர்கள், சாதாரணமாக இருப்பவர்கள், நாகரிகம் இல்லாதவர்கள், முரட்டுத்தனமாக இருப்பவர்கள், இப்படிப்பட்ட ஆட்களை கண்டாலும் காமம் உண்டாகும். இதனால் என்ன ஆகும் என்றால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் பார்க்காமல், வயது அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை என்பது போல காமம் உண்டாகும். இதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ராசிகளாக இந்த 3 ராசிகளும் இருக்கின்றன. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் வயது வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள். அது இளம்பெண்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரியவர்களையும் வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள். ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் எவ்வளோ வயசு வித்தியாசம் இருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். இப்படியாப்பட்ட முரண்பட்ட காமத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த ராசிகளின் விளையாட்டுக்கள் தான். பொதுவாக இவைகளை காமராசிகள் என்று குறிப்பிட்டிருப்பதால் இப்படி இருக்கும். இதற்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்தால் புதன் என்ற கிரகம் அங்கே இருப்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த புதன் என்ற இந்த கிரகமானது சபலம் பிடித்தது, இருகுணம் நிறைந்தது, இரு பிளான் உள்ளது, நிரந்தரமில்லாத எண்ணங்களை கொண்டது, சட்டென்று உணர்ச்சி வசப்படுவது, சட்டென்று மறந்து விடுவது, தன் இடத்துக்கு தகுந்தபடி நிறத்தை மாற்றிக்கொள்வது, என்பது போன்ற குணங்கள் இருப்பதால் இந்த 3 ராசியையும் இந்த புதன் நட்சத்திரம் பாதிக்கிறது.
சனியினுடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் அங்கே இருந்தாலும் இந்த சனியையும் குருவையும் மீறி புதன் அங்கே வேலை செய்கிறார். அப்படி செய்யும்போது அந்த புதனுடைய இச்சைக்கு உட்பட்டு அந்த ராசிகள் ஆடுகின்றன. எனவே இந்த 3 ராசிக்காரர்களும் இந்த காமம் வயப்படுவதில் கில்லாடிகள். இவர்கள் யாரையும் வளைத்து விடுவார்கள் என்பதும் உண்மைதான். இவர்களுக்கு வயது வித்தியாசமே பார்க்க மாட்டார்கள் என்பது மிக மிக உண்மை. இப்படியாக இந்த 3 ராசிக்காரர்களையும் பத்திரமாக பார்த்து கொள்வது பெற்றோர்களின் கடமை. பெரியவர்கள் இந்த 3 பேரையும் சரியாக வாட்ச் பண்ணி கவனித்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.